திரைப்பட இயக்குனர் கார்த்திக் யோகி இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வடக்குப்பட்டி ராமசாமி என்கின்ற உங்களுடைய படத்தில் தான் சேஷு கடைசியாக நடித்திருக்கிறார். அவருடைய திறமையை பார்த்தும் அவருடைய நகைச்சுவை உணர்வை பார்த்தும் அனைவருமே வியந்திருக்கிறோம். உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யுங்க. இல்ல, நிச்சயமா அது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு தருணம் தான். முடியல. இப்ப கூட வந்து நிறைய பேர் உண்மையா இருக்க அவரு ஒரு ரொம்ப வருஷம் போராடி சின்ன சின்ன ரோல்லாம் நடிச்சு நம்ம படத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா கால் பண்ணி கூப்பிட்டாரு. சொன்னாரு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கூட, இந்த மாதிரி எனக்கு அடுத்தடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வருது கார்த்தி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுன்றது தெரியல. அது ஃபேட்டு தான் ஆன்சர் பண்ணணும். பட் ஒரு வாரமா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவரு காலமா இருக்காரு. ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பா. அந்த தருணத்துல அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இங்க நாங்க. மிச்சப்படி அவர் ஒரு ரீப்ளேசபிள் ஆக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு சுருளிராஜன் அந்த மீட்டர்ல ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர், அதை தாண்டி நல்ல ஒரு மனிதர். இங்க அவரோட வீட்டு பக்கத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு அரிசி மூட்டை கொடுக்கறது, ஏதாவது ஒரு கலெக்ஷன் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்ற போது ரொம்ப ஒரு நம்மளே நிறைய விஷயங்கள் கேள்வி எழும்புது. ஏன் என்ன ஒரு மாதிரி லைஃப்பை பத்தின ஒரு கேள்வி பயங்கரமா எழும்புது. பட் ஸ்டில் ஓகே, ஆனா அவர் இறந்தாலும் அவரோட படங்கள், அவரோட லொல்லு சபால் நடிச்சது, அவங்க எல்லா என்டையர் டீம் இங்க இருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாமே வந்து என்றும் நீங்க நினைவில் இருக்கும் கண்டிப்பா. அவருடைய நடிப்பு திறனை பார்த்து அனைவருமே வியந்திருக்கிறோம். படப்பிடிப்பு தளத்தில் நீங்க பார்த்து வியந்தவை இது? இல்ல, நிச்சயமாக படப்பிடிப்புல பாத்தீங்கன்னா அவருக்கு ஆர்டிஸ்ட் அந்த உள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்றது, அந்த தாண்டி அவர் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிருவார் லைவா. அதாவது லிட்டரலா ஒரு பூசாரினா அங்க இருந்து கிளம்பி அந்த பூசாரி கெட்டப்லயே வர்றது, கேரவன்லாம் எதுவுமே கேட்க மாட்டார். ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதன். ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்வார். லிட்டரா அவர் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு, அந்த சாமி இதுக்கெல்லாம் வந்து அவரே பூஜை பண்ணிட்டு மாசாணி அம்மன் கோயில் போயிட்டு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு அவர் பூசாரியாவே மாறிடுவார். ஏன்னா அப்படின்னு கேட்டா, இல்லடா அப்பதான் வந்து லைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாள் அந்த கேரக்டராகவே இருப்பாரு. ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த குவிக்கான விஷயங்கள், டக்குன்னு கிராஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மர் அவர். அவருடைய திறமையை பார்த்து அனைவருமே வியந்துகிட்டு இருக்கோம். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அவர் எப்படி கற்பிப்பார்? அதாவது அவருடைய அந்த திரைப்படங்களில் அவர் நடிக்கின்ற அந்த பாங்கு மூலமாகவே எப்படி கற்பிப்பார் என்று பலரும் வியந்து பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகரை நாம் இழந்திருக்கிறோம். அனுபவமிக்க ஒரு நகைச்சுவை நடிகரை இழந்திருக்கிறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கார்த்திக் யோகி.